நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரம் நடக்கணும், உங்கள் விருப்பங்கள்லாம் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹவ் ஓப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, அது என்ன 3 விஷயங்கள் அப்படின்னா, நம்பர் 1 என்னென்னா உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பற்றி யோசிச்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை சீக்கிரமாக கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, சில சமயங்களில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிக்காமல் நம்மளுக்கு தேவையில்லாத அதுக்கு ஆப்போசிட்டான நம்மளுடைய ஆசைகளுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருப்போம். அதுக்கு இருக்கிற தடைகளை பற்றி யோசிச்சுட்ருப்போம். அதுக்கு தடைகளாக இருக்கிற மனிதர்களை பற்றி யோசிச்சுட்ருப்போம். ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிக்காமல் எது நம்மளுக்கு தேவையில்லையோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி செய்கிறப்போ உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கணும். அதை பற்றி அடிக்கடி யோசிக்கணும். அப்படின்னா தான் அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும். ரெண்டாவது என்னென்னா எனர்ஜி. உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களுடைய சக்தி ஹை வைப்ரேஷனில் இருக்கா இல்லை ரொம்ப லோ வைப்ரேஷனில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரம் நடக்கும் இல்லை லேட் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ நாள் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நினச்சிட்டு எந்திரிக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் பூரா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வீங்க, எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க. அதே சமயம் நாள் நடந்த உங்களுக்கு பிடிக்காத இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்திரிக்கிறப்பயே கொஞ்சம் டல்லாக எந்திரிப்பீங்க, கொஞ்சம் அப்செட்டாக இருப்பீங்க. உங்களால் சுறுசுறுப்பாக உங்களால் வேலை செய்ய முடியாது. அப்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் தான் அந்த நாளை தீர்மானிக்குது இல்லையா? அது மாதிரி தான் உங்களுடைய எனர்ஜி எந்த அளவுக்கு ஹை வைப்ரேஷனில் இருக்குதோ அப்போ தான் ஆசைப்படுற விஷயத்தை சீக்கிரம் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். சரி, இந்த ஹை வைப்ரேஷனல் எனர்ஜினா என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அடுத்து நன்றி உணர்வோடு இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியோடு இருக்கிறப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஹை எனர்ஜியில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்படுறதை குறைச்சிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு ஃபஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவலை, உங்களுடைய சக்தி நிலையை ஹை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டாவது. ஸோ இந்த எனர்ஜி லெவலை ஹையாக வச்சுக்கிறது. ஸோ மூணாவது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நம்மளுடைய கவனம் எப்போதுமே நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் தான் இருக்குது. அடுத்தது நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்குது. மூணாவது அந்த ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக எனக்கு சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது. இந்த ட்ரஸ்ட்டை யார் மேலே வைக்கிறது? நம்பர் 1 நம்ம மேலே வைக்கிறது. ரெண்டாவது நம்மளை படைத்த நம்மளுடைய கடவுள் மேலே வைக்கிறது, இல்லை பிரபஞ்சம், இல்லை ஒரு ஹை கான்ஷியஸ்னஸ், ஏதோ ஒன்று நம்மளை விட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு இல்லையா, அது மேலே நம்பிக்கை வைக்கிறது. இந்த விஷயம் நடக்குமா, நடக்காதா, எப்போ நடக்கும், யார் மூலமாக நடக்கும், நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயமோ டவுட்டோ இல்லாமல் நம்ம இருக்கிறப்போ நம்மளுடைய மனசு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா மனசு நிம்மதியாக இருக்கும் இல்லையா, அப்போ மனசு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான எல்லா வழிகளும் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கும். தெர் வில் பி அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்காத வகையில் கூட அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த 3 விஷயங்கள். நம்பர் 1 தாட்ஸ், நம்பர் 2 எனர்ஜி லெவல், நம்பர் 3 ட்ரஸ்ட். ஸோ இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து நம்ம கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.